Hello friends, welcome to Maximus YouTube channel. So இன்னைக்கு change the order of integration வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். So question பாருங்க, change the order of integration in interval 0 to a interval a minus y square root of a square minus y square y dx dy. So first இந்த change the order of integration ப்ராப்ளம் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இல்லை இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்க change the order of integrationோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ எப்படி டயக்ராம் போடுறது என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட் ப்ரொசீஜர்னா கொடுத்துருக்க இன்டெகிரேஷன் கரெக்டாக செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்? இந்த இன்னர் இன்டெகிரேஷன் எக்ஸாக இருந்தால் அதோட லிமிட் வந்து எக்ஸ்லேயே வரக்கூடாது, ஒயில் வரணும். ஸோ அப்போ கரெக்டாக தான் வந்திருக்கு. இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே என்ன இருக்குது, லிமிட்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஒயில் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு லிமிட்ஸ் எழுதுங்க. ஃபஸ்ட்டு லிமிட் என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு லோயர் லிமிட் என்ன ஸ்டார்ட் ஆகுது, ஏ மைனஸ் ஒயில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ டூ x equal to square root of a square minus y square. So ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணா ஆகும், x square equal to a square minus y square. அப்ப x square plus y square equal to a square. எதுக்காக இந்த ஃபார்ம் மாத்துறோம்னா இது ஈஸியா நம்ம என்ன கர்வ்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். என்னென்ன ஈக்குவேஷனுக்கு என்னென்ன மாதிரி கர்வ் வரும்னு இன்ட்ரோடக்ஷன் வீடியோல கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல இருக்கு, நீங்க பார்த்து இந்த டயக்ராமும் எப்படி போறதுன்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒய்யோட லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 0 டு ஒய் ஈக்குவல் டு ஏ. ஸோ இப்போ இதுக்கான டயக்ராம் போடணும் ஸ்கொயர். ஸோ அதுக்கான டயக்ராம் வரையணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஒய் ஆக்சிஸ் இது, எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ இது ஏற்கனவே நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் என்ன, சர்க்கிள் சென்டர் அட் த ஆர்ஜின் வித் ரேடியஸ் ஏன்னு அர்த்தம். ஸோ அப்போ ரேடியஸ் ஏன்னா சென்டர் அட் த ஆர்ஜின், ரேடியஸ் ஏன்னா எப்படி வரும், சர்க்கிள் இப்படி வரும். ஸோ எல்லா சைடில் எது டச் ஆகும், ஏல டச் ஆகும். ஸோ இது மைனஸ் ஏ, இங்கே ப்ளஸ் ஏ, இங்கே மைனஸ் ஏ, அது ப்ளஸ் ஏ. சர்க்கிள் வித் சென்டர் ஆஃப் த ஆர்ஜின் ரேடியஸ் ஏ. நெக்ஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏன்னா எங்கே இருக்கு, ஸோ எப்படி இருக்கும், இந்த லைன் வந்து ஒய் ஆக்சிஸ்லேயே ஏல டச் ஆகும், எக்ஸ் ஆக்சிஸ்ல ஏல டச் ஆகும். ஸோ அப்படின்ற போது இந்த ரேடியஸ் ஏன்றதால அந்த லைன் எப்படி வரும், ஸோ இங்கேயும் இந்த இந்த இதில் இந்த ஏல டச் ஆகி தான் வரும். ஸோ இங்கே என்ன ஆகும், இங்கே ஏல டச் ஆகி ஒரு ஸ்ட்ரைட் லைனாக வரும். ஸோ ஏல டச் ஆகி ஸ்ட்ரைட் லைனாக வரும். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்கேல் வச்சு டயக்ராம் நீட்டாக வரைங்க. ஸோ அது ஃப்ரீ ஹேண்டில் வரையதுனால கரெக்டாக எக்ஸாக்டாக ஸ்ட்ரைட் லைனாக போக முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒய்யோட வேல்யூ 0, ஒய் 0னா இந்த பாயிண்ட். ஸோ அப்போ கீழே இருக்கிற இது இடம்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒய் ஈக்குவல் டு ஏன்னா இந்த லைன் தான். ஸோ ஒய் ஈக்குவல் டு லைன்னா ஏன்னா ஆகும் இந்த லைன். ஸோ ஒய் ஈக்குவல் டு ஏன்னா இங்கே டச் ஆகி இப்படி வரும். ஸோ இதான இது ஒய் ஈக்குவல் டு ஏ. ஸோ இப்போ பாருங்க ஸ்ட்ரிப் வரையணும். ஸோ இன்டகிரேஷன் எக்ஸ் டைரக்ஷன்லாம் இருக்கு, ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் வரையணும். எக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஏ மைனஸ் ஒய்ல ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. இந்த ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ, அப்புறம் ஒய்ன்னு எடுத்தீங்கன்னா ஏ மைனஸ் எக்ஸ்னு வரும். எக்ஸ் பார்த்தோன்னா இல்லை ஏ மைனஸ் ஒய்ன்னு வரும். இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இதில் ஒய்ன்னு வச்சுக்கிட்டோன்னா ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். ஓகே, எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். ஒன்றும் இல்லை, இந்த ஒய் டேர்ம் மட்டும் வச்சுட்டு மற்ற டேர்ம்லாம் அந்த சைடு கொண்டு போனால் இந்த ஃபார்ம் மாறிடும். இப்போ ஸ்ட்ரிப்பு பாருங்க, ஸ்ட்ரிப் வரைஞ்சிங்கன்னா நாங்கள் ஒய் டைரக்ஷன் எக்ஸ் டைரக்ஷன் வரையணும். ஸோ ஏ மைனஸ் ஒய்னா இந்த லைன், இந்த லைனில் ஸ்டார்ட் பண்ணி ஸோ இந்த இடத்துல முடிஞ்சிருது. இந்த லைனில் ஸ்டார்ட் பண்ணி என்ன ஆகுது, இந்த இடத்துல அதாவது கர்வில் முடிஞ்சிருது. ஓகே, ஏ மைனஸ் ஒய்ல ஸ்டார்ட் பண்ணி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரில் மாறிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் த ஆர்டர் பண்ணணும். ஸோ அப்போ ஐ ஈக்குவல் டு, ஸோ டபுள் இன்டகரல், ஸோ இதெல்லாம் மாறுது ஒய் டிஒய் டிஎக்ஸ். இதுதான் இப்போ ஸ்ட்ரிப் இப்படி சேஞ்ச் பண்ணா ஆகும், இப்படி ரொட்டேட் ஆகிடும். இந்த இடத்துல ரொட்டேட் ஆகிடும். ரொட்டேட் ஆச்சுன்னா திரும்பவும் ஒய் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இந்த லைனில் ஸ்டார்ட் ஆகி இந்த லைனில் முடியுது. ஓகே, ஸோ ஒய் ஸ்டார்ட் ஆகுது இடம் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஏ மைனஸ் எக்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கர்வ் ஏ மைனஸ் எக்ஸ். ஓகே, இந்த கர்வோட ஈக்குவேஷன் ஒய்யோட வேல்யூ ஏ மைனஸ் எக்ஸ். இந்த சர்க்கிள் முடியுது, சர்க்கிள் ஒய்யோட வேல்யூ என்ன, ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ பார்த்தோம்னா ஆக்சிஸில் பார்க்கணும். எக்ஸோட வேல்யூ பார்த்தா டயக்ராம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இது ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸில் எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும். கர்வ் இங்கே தான் முடிஞ்சிருது. இது சர்க்கிள் வித் ரேடியஸ் ஏன்றதால கண்டிப்பாக ஏவோட வேல்யூ என்ன இருக்கும், சார் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும், ஏவா தான், ஏல தான் முடியும். ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணுங்க. இன்டகிரேட் பண்ணா ஆகும், ஸோ இன்டர்வல் 0 டு ஏ, ஒய்யை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் பை 2. ஸோ லிமிட் வந்து ஏ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ்
எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். 1/2 கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துடலாம். ஸோ இன்டர்வல் 0 to a. ஸோ ஒய் ஸ்கொயர் போல சப்ஸ்டியூட் பண்ண ஆகும் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஏ மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஏ மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகும் ஈக்குவல் டு 1/2. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் இப்போ இன்டர்வல் 0 to a. இது அப்படியே தான் இருக்கும் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ 2ax ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆகும் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ டோட்டலாக டிஎக்ஸ். ஸோ 1/2 இன்டர்வல் 0 to a. ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் உள்ள போனால் ஆகும் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ax மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ இப்போ இன்டரேட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு இன்டரேட் பண்ணணும். எக்ஸுக்கு இன்டரேட் பண்ணிங்கன்னா இதை கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். வேறு எதுவும் கேன்சல் ஆகலை. ஸோ அப்போ 1/2. ஓகே 1/2 இதை இன்டரேட் பண்ண ஆகும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 2a. சாரி இங்கே ஸ்கொயர் விட்டோம் நினைக்கிறேன். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் ஸ்கொயர். அப்போ என்ன ஆகுங்க எக்ஸ் கியூப் பை 3ன்னு வந்துடும். இங்கே எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் 2a எக்ஸ் ஸ்கொயர் பை 2. இங்கே என்ன ஆகும் மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3. ஆக்சுவலாக இங்கே நம்ம என்ன பண்ணோம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் 2x ஸ்கொயர்னு போட்டிருக்கணும். நம்ம இந்த ஸ்கொயரை மிஸ் பண்ணதுனால இதை நமக்கு பார்க்க முடியல. ஸோ அதனால் அடுத்த ஸ்டெப்பில் போட்டேன். ஸோ லிமிட்ஸ் வந்து 0 to a. இப்போ இது ரெண்டும் ஒரே டேர்மா இது என்ன பண்ணலாம் 1/2. இது ஃபஸ்ட்டு எழுதிடுறேன் 2a எக்ஸ் ஸ்கொயர் பை 2 கேன்சல் ஆகிடுங்க 2 இங்கே மைனஸ் 2x கியூப் பை 3. லிமிட் வந்து 0 to a. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1/2 அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் ஏ. இங்கே சப்ஸ்டியூட் ஏ ஸ்கொயர். அப்போ ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் என்ன ஆகிடும் ஏ கியூபாக மாறிடும். டினாமினேட்டர் இங்கே ஏ ஆல்ரெடி இருக்குது. இந்த ஏ எக்ஸுக்கு பதிலாக ஏ போட்டால் ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ என்ன ஆகிடும் ஏ கியூப் ஆகிடும். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் 2a கியூப் பை 3. இது அப்பர் லிமிட். லோயர் லிமிட் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ஈக்குவல் டு 1/2. இங்கே 3ஆல் மல்டிப்ளை எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3a கியூப் மைனஸ் 2a கியூப். அப்போ என்ன ஆகும் 1/2 a கியூப் பை 3. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு a கியூப் பை 6. ஆன்சர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.